Hi friends. Hi guys. Hello guys. நேத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல ஆர்சிபி தோத்துருந்தாலும் அவங்க தான் இப்போ நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து அதே 18 பாயிண்ட் வச்சிருந்தாலும் அவங்க வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஐ மீன் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஆர்சிபி vs ஜிடி குவாலிஃபயர் 1ல ஆடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்சிபி நம்பர் 1ல முடிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து நேற்று மேட்சோட ரிசல்ட். அதுக்கடுத்து சிஎஸ்கே வந்து ரொம்ப தடுமாறி ஒரு மாதிரி அவங்க ஃபார்முக்கு வர மாதிரி தெரிஞ்ச டைம்ல இன்ஜுரி மேல இன்ஜுரின்னு வந்து அவங்க ஒரு பிளேயிங் 11 செட் பண்ண முடியாத ஒரு துரதிருஷ்டமான இடத்துல நிறைய பேர் ஃபார்ம்லயும் இல்லை. சாம்சனும் ரொம்ப சொதப்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து 12 பாயிண்ட்ல வெளியேறி இருக்காங்க. ஆக்சுவலி சிஎஸ்கே ஏதாவது ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி 14 பாயிண்ட்ல இருந்தா அவங்களுக்குமே பிளே ஆஃபோட கனவு வந்து கொஞ்சம் வந்திருக்கும். ஸோ அதனால சிஎஸ்கே இந்த வருஷம் இந்த ஐபிஎல் விட்டு வெளியேறி இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் அவங்க வந்து வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். ருத்ராஜுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு கெட்ட கனவா இருந்திருக்கு. என்ன கேட்டா இந்த வருஷத்துல வந்து ஏன் அப்படி ஆச்சு ஏன் அப்படி போச்சு ரொம்ப போட்டு குழம்பாம இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூங்கி எழுந்துச்சு அவர் பாட்டு போயிட்டு இருந்தாரா நல்லபடியா ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ருத்ராஜும் நல்லா விளையாடுவார். சிஎஸ்கேவும் கண்டிப்பா பிளே ஆஃப்ல வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ சிஎஸ்கே இந்த வருஷம் வெளியேறி இருந்தாலும் அடுத்த வருஷம் வந்து ஆர்சிபிக்கு செம டஃப் கொடுப்பாங்க நாங்கள் நம்புறோம். ஆர்சிபி இப்போ குவாலிஃபயர் 1 ஆடி ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுதா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.